எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் மன துக்கத்தோடு தீங்கியும் துயரத்தையுமே நான் பார்க்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே, யார் உதவி செய்வா, இதுலேருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று ஒரு ஏக்கம் இருக்குல்ல. இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எரேமியா 15வது அதிகாரம் 11வது வசனம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நெருக்கப்பட்ட காலமா இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. கர்த்தர் சகாயம் செய்வேன்னு சொல்லியிருக்க. அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. காலை வேளையில தேவ பிரசன்னத்துல வந்து தேவனை துதிச்சு பாடி ஜெபிங்க. உங்க வேலையை எழுந்து அதற்கு பிறகு செய்ய ஆரம்பிங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சந்தோஷம் சமாதானத்தோடு தேவனை துதிச்சு மகிழுங்க. துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.